திரு ஷியாம், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். மூன்றாம் கட்ட வாக்குறுதி முந்துவதற்கான ஒரு வெளிப்பாடா, இல்லை இதை எப்படி எடுத்துக்கலாம்? முந்துவதற்கான வெளிப்பாடுன்னு தான் எடுத்துக்கிடணும். என்ன காரணம்னா, வாக்கரசியல் இப்போது போட்டி நிறைந்ததாக மாறிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளும் பெரிதும் பேசப்படுகின்றன. 2006 எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர் டிவி ஸ்கீம், சிதம்பரம் அவர்களே அதுதான் திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொன்னாரு. அப்போ அதிமுக முதல்ல அதை தவற விட்டு விட்டதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா 2011 அவங்க இலவச மிக்சி கிரைண்டர் அந்த அறிவிப்பு அதுக்கு போட்டியான அறிவிப்பாக இருந்தது, மக்கள் கவனத்தை கவர்ந்தது. 2016 இப்போ ஜெயா டிவியில நான் சுதாகர்லாம் நிகழ்ச்சிகள் பண்ணும்போது நிறைய தேர்தல் அறிக்கைகளுக்காக குறிப்புகள்லாம் தயார் பண்ணி அனுப்புவோம். எல்லாமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்றைக்கு அவங்க பிறந்த நாள் சேர்த்துதான் நினைவு கூற வேண்டியது இருக்குது. தேர்தல் அறிக்கை தாமதமாச்சு, ரொம்ப தாமதமாச்சு. அப்போ கலைஞர் இவ்வளவு தாமதமாயிருச்சு, தேர்தலே முடிஞ்ச பிறகுதான் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு அவருக்கு அதை பற்றி விமர்சனம் செய்தார். அப்புறம் அதிமுக தேர்தல் அறிக்கை வந்தபோது எங்க தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து விட்டார்கள் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, அம்மா பேங்கிங் கார்டு, அப்புறம் 50% அம்மா இருசக்கர வாகனம், ரேஷன் கார்டுக்கு ஒரு செல்போன், இதே உரிமை தொகை, அதாவது வேலையில்லாத பட்டதாரிகளுக்கான உரிமை தொகை, அது போக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க 2016. ஆனா 2016 ஜெயலலிதா மரணம், அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி, பல்வேறு அரசியல் குழப்பங்கள், அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை அப்படியே விட்டாங்க. திமுக அரசு இப்போ அதை நிறைவேற்றி இருக்கிறது. இது ஒரு போட்டி நிறைந்ததுதான், தேர்தல் நேரத்தில் போட்டி நிறைந்ததுதான். எல்லா கட்சியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றன. இந்த முறை 2016 மாதிரி டிலே ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சா என்னன்னு தெரியல. இப்ப 2026 தவணை தவணையாக தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தல், இதை பதற்றத்தின் வெளிப்பாடா சிலர் சொல்றாங்கல்ல. இப்ப பகுதி பகுதியா அவர் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இது தோத்தரக்கூடாது, இல்ல தோல்வி பயம் அப்படின்னு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் அதான் சொல்றாங்க. ஆட்சிக்கு வரமாட்டோம் தெரிஞ்சு இந்த மாதிரி அள்ளி வீசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் பேசுறாங்க. அதை அப்படிதான் பார்க்கணுமா? ஆட்சிக்கு வந்தால்கிற அந்த இஃபோட தானே தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே வருது. பதற்றத்தின் வெளிப்பாடு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல. பகுதி பகுதியாக வெளியிடுவது எனக்கு ரொம்ப புதுமையா தெரிந்தது. வழக்கமா அப்படி கிடையாதுங்க. நம்ம மேனிபெஸ்டோ கமிட்டி போடுவோம், நிறைய பேர்ல கருத்துக்களை எல்லா தலைவர்களும் கேட்பாங்க, பத்திரிகையாளர்கிட்ட கேட்பார்கள். அதே மாதிரி அவங்களே ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, பொதுமக்கள்கிட்ட இருந்து கேட்பாங்க. இப்ப நவீனமா நம்ம இன்டர்நெட் மூலமாக கருத்துக்கள் கேட்கிறோம். எல்லாத்தையும் தொகுத்து தான் தேர்தல் வாக்குறுதிகள் தரப்படும். காரணம், பல இன்புட்ஸ் வரும். பகுதி பகுதியா வெளியிடுவது என்பது எனக்கு என்னமோ அது கொஞ்சம் வினோதமா தான் பட்டது. கிட்டத்தட்ட 3வது கட்டம் இது, இன்னும் 4வது கட்டம் 5வது கட்டம் பாக்கி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, இந்த வினோதத்துக்கு ஒரு நல்ல விடை கிடைக்குமா? மக்கள் மத்தியில சென்று ரீச் ஆயிருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா? இந்த 3 கட்ட வாக்கு டிஸ்கஷன் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் அப்படின்னா அது ஒரு நாளோ 2 நாளோ பேசப்பட்டு அப்படியே மறந்துடும். இப்ப பகுதி பகுதியாக வெளியிடும் போது அதுக்கு நிறைய வெளிச்சம் கிடைக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து கிடைக்குது. ஆனா திமுக மரபு ரீதியா மட்டும் தான் திங்க் பண்ணுது. அவங்க கமிட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் கருத்து கேட்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் தொகுத்து தான் அவங்க வெளியிடுவாங்க. எனக்கு என்னமோ அதுதான் சரியான முறைன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, நிறைய பேர் இன்புட் கொடுக்குறோம். ஆனா பகுதி பகுதியா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எந்த இன்புட் யாரு கொடுத்தா எதுவுமே தெரியாம போயிடும். எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும்னு கூட சொல்லல. ஒரு 80% நிறைவேற்றினா 70% நிறைவேற்றினாலே பெரிய விஷயம் தான். பகுதி பகுதியாக என்பது எனக்கு என்னமோ அது அவ்வளவு உகந்ததாக தெரியல. ஆனால் என்னன்னு தெரியல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது சிறந்ததுன்னு நினைக்கிறாரு. ப்ராபபிலி முதல்ல வெளியிடும் போது சில நாள் நட்சத்திரம் பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள், இதுல ஒரு பகுதி வெளியிடணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கலாம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் பொதுவாக இப்படியான தவணை முறை வெளியீடு என்பது இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்கிறாரு. இல்ல, இந்த 5000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அழுத்தம்னு நிறைய பேர் பேசுறாங்கல்ல, அந்த அழுத்தத்தின் எதிர்வினையா புரிஞ்சுக்கலாமா, எப்படி பார்க்கலாம்? 5000 ரூபாய் அழுத்தம் கொடுத்துருக்குங்கிறது உண்மைதாங்க. காரணம், கிராமங்கள்ல அது வரவேற்பை பெற்றிருக்கிறது, மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறது. அப்படின்னா 10,000 ரூபாய் அப்படிங்கிறது அது ஒரு பீகார் பாணி வாக்குறுதி தான். 10,000 எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அவர்கள் சொன்ன 2000 ரூபாய், இபிஎஸ் அவர்கள் சொன்ன 2000 ரூபாங்கிறது எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் என்று அவர் சொன்னார். ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபான்னா இன்றைய தேதிக்கு அது எப்படி பார்த்தாலும் மகளிர் தலைவர்களாக இருக்கிற குடும்ப ரேஷன் கார்டுகள் எண்ணிக்கைங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 2.5 கோடி 3 கோடி வருங்க. அது சாத்தியமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் தான் இருக்கு. 1000 ரூபாயை ரொம்ப சிரமப்பட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுக்கும்போது
அது ஒரே நேரத்துல 5000 ரூபாய் கொடுத்தது கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தோட பிற திட்டங்களை பாதிக்கத்தான் செய்யும். எப்படி கொடுத்தாங்கன்னு நான் விசாரிக்கும் போது ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வெவ்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில செலவிடப்படாத தொகை இருக்குங்க. ஒவ்வொரு திட்டத்திலையும் பிப்ரவரி மாதம் ஆயிடுச்சு, அந்த செலவிடப்படாத தொகையெல்லாம் சேர்த்து தான் இதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் என்றுதான் நண்பர்கள் சொன்னார்கள். அதுதான் உண்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய தொகையை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுல பிராக்டிக்கலா இந்த ஃப்ரீ பீஸுக்கு எதிராக ஒரு கருத்து இருக்கு. ஆனா நான் வந்து அந்த கருத்தை ஆதரிக்கலைங்க. காரணம், இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல அது தேவைப்படுது என்பதுதான் என்னுடைய பொதுவான அபிப்பிராயம். இப்ப ஜெயலலிதா அம்மா கொடுத்த இலவச கறவை மாடு ஆடு, அது வந்து நான் கிராமங்களை கண்கூடா பார்த்திருக்கிறேன். அது பெண்களுக்கு வந்து ஒரு கடைகண்ணி வச்சு பிழைப்பதற்கு சமமாக இருந்ததுங்க. அதுல வந்து ஆடு வாங்கி ஆடை வந்து குட்டி போட்டு பெருக்கி இன்றைக்கு வந்து நல்ல நிலையில இருக்கிற பல குடும்பங்களை நான் அறிவேன். 1000 ரூபீஸ் இருந்தா கூட அது வந்து நாளைக்கு அவங்க ஒரு சிக்கனமாக நடந்து கொண்டாலே பெரிய விஷயமா மாறும். இந்த மகளிர் உரிமை பயணம் அது கண்கூடாக பெரிய அளவுக்கு பயன் அளித்திருப்பதை நான் பார்க்கிறேன். 5000 ரூபாயை வாங்கி அப்படியே கிராமங்கள்லாம் அப்படியே செலவு பண்ணலைங்க. 5000 ரூபாய் வாங்கி அடுத்த கட்டமாக விவசாய பணி இருந்தால் அதை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய் வாங்கும் போதே அப்படித்தான். 1000 ரூபாயை உடனே அன்றாட செலவுக்குலாம் பயன்படுத்தல. நகரங்கள்ல பயன்படுத்தியிருப்பாங்க, கிராமங்கள் அப்படி இல்லை. 1000 ரூபாய் வாங்கி ஒரு 3 மாதம் 4 மாதம் அதற்கு பிறகு ஒரு விவசாய செலவு இப்படியான செலவுகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1000 ரூபாயை ரெக்கரிங் டெபாசிட்ல போட்ட குடும்பங்களையும் நான் அறிவேன். ஓகே.